டு பிரபு மேத்ஸ் டிஆர்பி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வோட ரிசல்ட்டை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா அது ஸ்க்ரோலிங்கில் இருக்குது. சரிங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் பேஜ் வந்துடும். ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லா டீட்டெயிலும் கிளியராக கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் கீ இருக்குது நம்மக்கிட்ட. சரியா, கிளிக் ஃபார் ஃபைனல் ஆன்சர் கீ இருக்குது பாருங்கள். சப்ஜெக்ட் வைஸ் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஸோ எல்லாத்துக்குமான உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரிசல்ட் இருக்குது. சரிங்களா, கீ இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. கீழேயும் பாருங்கள், நமக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. அதிலே எவ்வளோ அப்ஜெக்ஷன் வந்தது அப்படிங்கிற டீட்டெயிலும் கிளியராக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பார்ட் ஏயோட ரிசல்ட் இருக்குது பாருங்கள். கிளிக் ஹியர் டு வியூ பார்ட் ஏ ரிசல்ட். ஸோ பார்ட் ஏயோட ரிசல்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஸோ பார்ட் ஏயில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு பார்ட் ஏ எலிஜிபிலிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். மொத்தமாக 50 மார்க்ஸுக்காக எழுதியிருப்பீங்க. ஸோ அவங்க கிளிக் பண்ணியிருக்கிறதுல பாருங்கள், அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுல உங்களோட சீரியல் நம்பர் இருக்குது. சரியா, ரோல் நம்பர், உங்களோட ரோல் நம்பர் இருக்குது. தென் மார்க்ஸ் இன் பார்ட் ஏ இருக்குது பாருங்கள். சரியா, எக்ஸம்டனுங்கிறது விலக்கு அளிக்கப்பட்டவங்களுக்கு. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏயில் நமக்கு மொத்தமாக 40,126 பேருக்கு வந்து ரிசல்ட் விட்டுருக்குறாங்க. 40,126 பேர் தான் எழுதுனது. 40,126 பேருக்கும் ரிசல்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பார்ட் ஏங்கிறது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் 40% எடுக்கணும். 50ல் 40%ங்கிறது 20 மார்க்ஸ். ஸோ 20 மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் நீங்கள் பார்ட் பியில் நீங்கள் குவாலிஃபைடு. சரிங்களா, பார்ட் ஏயில் நீங்கள் குவாலிஃபைடு எடுத்திருந்தால் மட்டும்தான், நீங்கள் குவாலிஃபைடு மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் பார்ட் பியில் நீங்கள் உங்களுக்கான ரிசல்ட்டே வரும். ஸோ இதில் பார்ட் ஏயில் நீங்கள் வந்து ஃபெயிலாக இருக்கீங்க அப்படின்னா பார்ட் பியோட ரிசல்ட்டே உங்களுக்கு ரிலீஸே ஆகாது. உங்களோட மேஜரோட ரிசல்ட்டே வந்து ரிலீஸ் ஆகாது. சரிங்களா, ஸோ பார்ட் ஏயை பொறுத்த வரைக்கும் அதோட ரிசல்ட் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் எழுதின உங்களோட ரோல் நம்பரை டைப் பண்ணிங்கனாலே உங்களோட மார்க் வந்துடும் சர்ச் பாக்ஸில் போயிட்டு. சரியா, அதை நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 787 பேஜில் போயிட்டு 40,126 பேருக்கு நமக்கு ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க. ஓகேவா, ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா பார்ட் பியோட ரிசல்ட் இருக்குது பாருங்கள். ஸோ பார்ட் பியோட ரிசல்ட் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே நீங்கள் எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களோட ரோல் நம்பர் கிளியராக கொடுத்துட்டு பாருங்கள். ரிசல்ட் பப்ளிஷ்ட் ஒன்லி ஃபார் குவாலிஃபைடு கேண்டிடேட் இன் பார்ட் ஏ அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு நீங்கள் எழுதுனீங்க. அதாவது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸுக்கு வச்சாங்க. இந்த 50 மார்க்ஸில் 40 மார்க்ஸ் நீங்கள் 40% மார்க் எடுத்துருக்கணும். 20 மார்க்ஸ் எடுத்திருந்தால் தான் நம்ம பார்ட் ஏயில் குவாலிஃபைடு, அதாவது இந்த போஸ்டிங்க்கு குவாலிஃபைடு. நீங்கள் பார்ட் ஏயில் ஃபெயில் ஆகிட்டு பார்ட் பியில் வந்து நீங்கள் ஜாஸ்தி மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் குவாலிஃபைடு கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அது நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுலேருந்தே எல்லாரும் தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா 2,814 பேர் பார்ட்டு ஏயில் வந்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. பார்ட் ஏயில் பார்த்தீங்கன்னா 2,814 பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. பார்ட் பியில் 37,312 பேருக்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. 37,312 பேருக்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்படின்னா பார்ட் ஏயில் ஃபெயில் ஆனவங்க மட்டும் 2,814 பேர். 2,814 பேர் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏயில் ஃபெயில் ஆனதுனால பார்ட் பியில் அவங்களோட ரிசல்ட்டே வரலை. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லைனா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நான் அதிலையும் வந்து ஷேர் பண்ணி வைக்கிறேன். உங்களோட ரோல் நம்பர் அதில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சர்ச் பாக்ஸில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா ரோல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. உங்களோட மார்க் வந்து இதில் ஷோ ஆகுது. ஆனால் இந்த மார்க் யாருக்கு மட்டும் ஷோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏயில் இந்த 50 கொஸ்டின்ஸில் 40%, அதாவது 20 எபோவ் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இதில் பார்ட் பியில் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. சரிங்களா, ஸோ எல்லாருமே போய் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான் செக் பண்ண வரைக்கும் 110 அந்த மார்க் லெவல்லாம் எடுத்திருக்காங்க. சரியா, அவங்க எல்லாருக்கும் கன்ஃபார்ம் போஸ்டிங் வந்துடும். இதில் என்ன லெவலில் கட் ஆஃப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியம் என்னென்னா, லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நாட் கன்சிடர் ஃபார் எவாலுவேஷனுக்கே ஒரு சில பேரோட மார்க்கை வந்து எடுத்துக்கவே இல்லை. யார் அப்படிங்கிற நம்பரோட அவங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 நம்பர்ஸோட ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா அவங்க எவாலுவேஷனே பண்ணலை. ஏன் அப்படின்னா எரர் பாருங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரோல் நம்பர் தப்பாக போட்டிருக்காங்க. கொஸ்டின் புக்லெட் கோடு வந்து எரர் இருக்குது. இந்த 2 எரர்னால தான் அவங்களுடைய பேப்பரே வந்து அவங்களுடைய ஓஎம்ஆரே வந்து அவங்க என்ன பண்ணலை, வேல்யூவேஷனே பண்ணலை. ஒரு 10 பேரோட வேல்யூவேஷனே டோட்டலாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2 எரர்னால, ஒன்று ரோல் நம்பர் எரர், இன்னொரு கொஸ்டின் புக்லெட் எரர். இந்த 2 விஷயத்தினால அவங்களோட ரிசல்ட்டே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ரிசல்ட் பேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. யார் நமக்கு யூஜிடிஆர்பிக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அதோட ரிசல்ட் வந்துருச்சு. ஹாப்பியான நோட் கொடுத்துருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இன்னும் அப்டேட் இது சம்மந்தமாக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவா, தேங்க்யூ.